ஹாய் ஹலோ வணக்கம் தமிழா, நான் உங்க டியூட்டி தமிழா. இன்னைக்கு நம்ம தூத்துக்குடியோட பனிமய மாதா கோயிலோட 442வது திருவிழா தான் நம்ம ஊர்ல இப்போ கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து திருவிழாவோட 8வது நாள். ஸோ அதனால நான் இந்த கோயில் வந்து நம்ம ஊர்ல ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால பொருட்காட்சி அதெல்லாம் போடுவாங்க. ஸோ இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கதான் வந்திருக்கோம். ஸோ 8ஆம் திருவிழால பொருட்காட்சி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட காட்ட போறேன். மோஸ்ட் இந்த வீடியோ வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோவா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நல்லா இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ மக்களே, நாங்கள் 3 பேரும் பொருட்காட்சிக்கு என்ஜாய்மெண்ட்டோடு நடந்து போய்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பொருட்காட்சியோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. உள்ளே போனோன்னா போலீஸ் பாதுகாப்போட ஒரு பரவலான நம்ம தூத்துக்குடி மக்களே இருந்தாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஊரில் உள்ள ஃபேமஸான கட்சிகளோட போஸ்டர், அதுக்கப்புறம் நம்ம ஊரில் உள்ள ஃபேமஸான ஷாப்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. பனிமய மாதா கோயில் திருவிழாவை முன்னிட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பொருட்காட்சிக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கலான்னு பார்த்தா டிக்கெட் கவுண்டரே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் போய் அசால்ட்டாக போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு டிக்கெட்டோட ரேட் வந்து 40 ரூபா, மொத்தம் 3 பேருக்கு 120 ரூபா. சரி பரவாயில்ல வாங்கடான்ட்டு போயாச்சு. பொருட்காட்சிக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 20 ரூபான்னு ஒரு கடை எப்போவுமே நம்ம ஊரில் போடுவாங்க. அந்த கடை இருந்துச்சு. அதில் ஃபேமிலிஸ் அண்ட் லேடிஸ் வந்து இருந்தாங்க. இந்த பொருட்காட்சியில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ரைடாக கப்பன் சாசர் இருந்துச்சு. இதை பார்த்த உடனே ஜேம்ஸ் கிட்டே இல்லை நம்மளும் இங்கே போவோன்னு சொன்னேன். அவன் அதுக்கு இதெல்லாம் உன் பொண்டாட்டி கூட போ, நம்ம இப்போ பசங்க, அதனால் த்ரில்லிங் ஏதாவது ரைடு போகலாம் அப்படின்னு சொன்னான். சரி வா அப்படின்ட்டு நானும் அவன் பேச்சை கேட்டு எங்கேயாவது போனேன். அப்போந்தான் ஃபஸ்ட்டு இந்த மிக்கி மவுஸ் ரைடு வந்து இருந்துச்சு. அதில் வந்து சின்ன பசங்க ரொம்ப ஜாலியாக விளாண்டாங்க. நம்மளும் வந்ததுக்கு ஏதாவது ஒரு ரைட் விளாட்லான்னு பார்த்தா எல்லா ரைட்லேயும் நம்ம ஊர் மக்கள் வந்து டிக்கெட் கவுண்டர்லேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. கூட்டமே போன மாதிரி இல்லை. வெளியிலையும் கூட்டம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி வேறு எந்த ரைட் விளாடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தூரத்தில் கொலம்பஸ் வந்து இருந்துச்சு. சரி பக்கத்தில் போய் பார்த்தா நம்ம மக்களும் ஆர்வமாக பார்த்தாங்க. சரி நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் போய் உட்காந்துட்டோம். அப்போ இந்த ஜேம்ஸ் பையன் இருக்கான்ல, என்னை பார்த்து பயம்படுத்தி விட்டுட்டான். அதை நீங்களே பாருங்கள். பயத்தை கண்ணில் காட்டாமல் நானும் ஜாலியாக ரைட் ஸ்டார்டிங்கில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சுற்றுன்னு சுற்றுனாங்க. அதுலேயே போதும் ஆகிட்டு. ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. முடிஞ்சிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆகிட்டு. படியே இறங்க முடியலை. சரி நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ரைடில் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் ஜெயிண்ட் வீல் இருந்துச்சு. சரி அதுக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்களும் மேலே போய் ஏறியாச்சு. இதுவும் கொலம்பஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஜேம்ஸ் என்னை பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். நானும் ரொம்ப பயத்தில் இருந்தேன் 2 பேருக்கு நடுவில் உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒன்றும் அவ்வளோ பயம் இல்லை. சும்மா மேலே போயிட்டு தான் வந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் கூப்பிட்டு வந்தாங்க. இது வந்து ஒர்த்தே இல்லாத ஜெயிண்ட் வீலாக இருந்துச்சு. மகளே இப்போ வந்து ராட்டினத்தோட உச்சியில் வந்து நம்ம இருக்கோம் பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன நான் பயந்துட்டு வந்தேன், இவனும் பயன்படுத்தி விட்டுட்டு பார்த்துக்கோங்க, செத்துருவேன்ட்டு. ஆனால் அவ்வளோக்கெல்லாம் இது ஒர்த்து இல்லை. நான் கண்ணை மூடிட்டு நானும் தைரியமாக இருந்தேன். இதில் கொலம்பஸ் அளவுக்கு இந்த ஜெயின் ஆனால் அவ்வளோவா ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா கொலம்பஸை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது வந்து அவ்வளோ இல்லை. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக சுற்றுனாங்க. பயமும் இல்லை, இறங்கச்சுலேயும் அவ்வளோ பயம் இல்லை. மொக்க ஜெயின்வில் ரைடை முடிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் போன கடை தான் பானிபூரி கடை. இந்த மாதிரி கடை பொருட்காட்சிக்குள்ளே நிறைய போட்டிருப்பாங்க. சரி நாங்களும் ஒரு 3 பிளேட் வாங்கினோம். ஆளுக்கு ஒன்று 20 ரூபா தான் சொன்னாங்க. சரி எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். 20 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. நிறைய கார்ன் போட்டு நிறைய பொரிக்கடலை போட்டு கொடுத்துருந்தாங்க. 20 ரூபாய்க்கு இந்த பிளேட்டு சூப்பராக இருந்துச்சு. ஜேம்ஸ்ட்டையும் கேட்டேன், அவனும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தான். சரி நெக்ஸ்ட்டு ஏதாவது போகலான்னு சொல்லிட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ் கோட்டையான ஸ்னோ வேர்ல்டு தான் போனோம். இதுக்கு வந்து ஜேம்ஸ் தான் டிக்கெட் எடுத்தான். உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரொம்ப ஈகராக போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உள்ளே ரொம்ப போலீஸ் இருந்தாங்க. ஏன்னா போன வருஷம் நடந்த இஷ்யூனால். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் கோடு போட்டு ஒரு சைடு கேர்ள்ஸ் அண்ட் ஒரு சைடு பாய்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. 2 பாட்டு தான் போடுவோம், ஆடிட்டு உடனே வெளியில் போயிடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டிருந்தாங்க. இது வந்து யாருக்குமே பிடிக்கல, கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நாங்களும் சரி இப்போ கொடுத்த காசுக்கு ஆடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜேம்ஸும் ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஜேம்ஸும் ரொம்ப வைப் ஆகிட்டான். அதை நீங்களே பாருங்க.
நெக்ஸ்ட்டு சீட்டர்னு ஒரு ரைடு இருந்துச்சு. சரி அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி நாங்களும் உட்காந்துருந்தோம். அவனும் சுற்றுறான் ஃபஸ்ட்டு இருந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருந்தான். ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. ஒண்ணு சுத்துனா சுத்து இல்ல நிப்பாட்டல நீ பாட்டு நிப்பாட்டு போடுற. நம்ம சொன்னதுனால என்னமோ ரைடு அடுத்த ஒழுங்காக சுற்ற ஆரம்பிச்சிட்டான். சுற்றும் போது ரொம்ப ஜாலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக நாங்களும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஸ்பீடு ரொம்ப ஏறிட்டு அதுதான் லைட்டாக ஜெர்க் ஆகிட்டு ஜேம்ஸ் ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தான். ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் லைட்டாக பயந்து நானும் கண்ணை மூடிட்டு இருந்துட்டேன். ஏன்னா ரொம்ப சுற்றுன்னு சுற்றிட்டான். நாங்களும் ரைடை முடிச்சுட்டு வெளியில் வந்தால் என்னாலையும் சீனியராலையும் நிற்கக்கூட முடியல. தலை சுற்றுன்னு சுற்றிட்டு ஜேம்ஸ் தான் வாழை ஜூஸ் வாங்கி தரேன்னு சொன்னால் உடனே ஜிகர்தண்டா ரோஸ் மில்க்குன்னு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போய் ஆர்டர் பண்ணோம். 3 பேருக்கும் ஒரு ரோஸ் மில்க் வாங்கினோம். ஒரு ரோஸ் மில்கோட ரேட் வந்து 50 ரூபா. ரொம்ப ஹை ரேட்டாக இருந்துச்சு பொருட்காட்சியில். சரி வாங்கடா வேறு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டை பார்க்க கிளம்பிட்டோம். ஏன்னா கொண்டு வந்து 1000 ரூபாயும் போயிருச்சு. சரி வந்ததுக்கு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வர்ற வழியில் நிறைய ரோட் சைடு கடைகள் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள் தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம பனிமய மாதா கோயில் திருவிழாவுக்கு வந்துட்டு மாதாவை பார்த்துட்டு அப்படியே பொருட்காட்சி போயிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே வந்திருந்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரைடு எல்லாமே கொஞ்சம் பயத்தோட, அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக, அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்துச்சுண்ணே. ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஜேம்ஸ் அவனும் அந்த வீடியோக்குள்ள வந்திருக்கான். நீங்கள் எப்போ ஜேம்ஸ் வருவான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவனை இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு குட்டி கிளிப்ஸ் டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கான் டெய்லி. ஆமா, எப்பமாவது ஒரு வீடியோக்காவது வான்னு கூப்பிடுவேன். இந்த வீடியோல கண்டிப்பா வந்துட்டான். ஒரு சின்ன குளிச்சுலேயே வந்துட்டான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நீ சொல்லு ஜேம்ஸ், எப்படிலாம் என்ஜாய் பண்ண? சூப்பரா இருந்துச்சு. வந்ததுக்கு ஒர்த்தா ஃபன் பண்ணியாச்சு. என்ன வந்ததுக்கு 2000 ரூபாய் காலி. ஆமா வந்தேன். ஆனா இது எங்க ஊர் திருவிழா. ஸோ அதனால நாங்க செலவு பண்ண வருத்தப்படல, சந்தோஷமா தான் இருக்கு, ஜாலியா இருக்கும். ஆமா, ஏன்னா இது எங்க ஊர் திருவிழா. ஸோ அதனால எங்க ஊரே எங்க தான் இருக்கும் ஒரு 10 நாளைக்கு. ஸோ அதனால எங்க ஊரே கலக்கலன்னு இருக்கும். பட் ஆனால் பொருட்காட்சி வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஹையா இருந்துச்சு. இப்போ அது மட்டும் இல்லாம இப்போ நேரம் ஆயிட்டு லைட்லாம் அணைச்சிட்டாங்க. நாங்க வீட்டை பார்த்து கிளம்புறோம். மணியும் 1 ஆயிட்டு, நைட்டு 1 ஆயிட்டு. நான் என்னைக்குமே 10 மணிக்கு மேல வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா இன்னைக்கு வந்து 1 மணி ஆயிட்டு இன்னும் இங்க இருக்கும். அதனால இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் கண்டிப்பா நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா நம்ம மாதா கோயில் திருவிழா வந்து விசிட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி உங்க நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதனால உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் டியூட்டி தமிழா. நான் உங்கள் ஜேம்ஸ். ஓகே, பாய் பாய்.